ஏம்மா நான் உன்னை கேட்டது நீ ஏதாவது தானம் செஞ்சியா தர்மம் செஞ்சியான்னு கேட்டேன். பக்கத்து வீட்டுல வாங்கி துண்ணியா மீதி கீழே கொட்டினாங்களா அதெல்லாம் நான் கேட்கல. புரியுதா? சாமி நானும் தான தர்மம் எல்லாம் நிறைய செஞ்சிருக்கேன் சாமி. இவ கொடுத்த மீன் குழம்பு நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீன் தான் காக்கா குருவிக்கெல்லாம் நிறைய போடுவோம் சாமி. 2 இட்லி குண்டான எதிரில் வந்து உட்காந்து என் உசுறு ஏன் தான் வாங்குறீங்களோ? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அப்ப இப்படி மாற்றி சொல்றேன். சின்டெக்ஸ் பேரல்னு சொல்றேன். இது புரியுதா? 2 பேருக்கு மூளை ஆண்டவன் வச்சானா இல்லையானே எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன கேட்டேன், தான தர்மம் பண்ணிருக்கீங்களா, தானம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, இவ்வளவு விளக்கத்தை கூட சொன்னேன். மீன் குழம்பு வச்சு மீன் தான் இங்க விட்டேன். அந்த சாப்பிட்ட மீன் தான் நான் பறவைக்கு காக்காக்கு போடுவேன். அருவுக்கட்ட மாநில பதறைய சத்தியமா உங்களுக்குள்ள உட்காந்து பேசும்போது இந்த மண்டையில இருக்கிற கொண்டையை கட் பண்ணி போட்டு தலதறிக்கு ஓடணும் போல இருக்கு. சொல்லிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமா சொல்லிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ தானம் தர்மம் ஏதாவது பண்ணி தொலைச்சிங்களா இல்லையா தயவு செஞ்சு சொல்லிடுங்க.